ரேவதி, இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்ட பணிகளுக்காக முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டிருக்காரு. தொடர்ந்து இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்காக எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, மேலும் அவர் லோகோ பைலட் இல்லாத அந்த மெட்ரோ ரயிலையும் பயணம் செஞ்சிருக்காரு. மேலும் அதன் தரம் குறித்து ஏதேனும் அவர் அதிகாரிகள் கிட்ட பேசினாரா? நிச்சயமாக ஏற்கனவே மெட்ரோவில் பயணம் செய்து அங்கு அந்த மெட்ரோ பயணம் எந்த அளவிற்கு இருக்கிறது, பயணிகள் தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. பலரும் கூட மெட்ரோ பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த முதல்கட்ட பணிகளுக்கு பிறகாக நடைபெற்று வரக்கூடிய அந்த மெட்ரோ சேவையின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் அந்த மெட்ரோ ரயிலில் பயணித்து வருகிறார்கள். பச்சை நிறம் மற்றும் நீல நிற வழித்தடங்கள் இருக்கின்றன. அந்த வழித்தடங்களில் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் பயணிக்கக்கூடிய நிலையில் அந்த மெட்ரோ சேவை எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே ஓமந்தூரார் அரசினர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் ரயில் நிலையம் வரை மெட்ரோவிலேயே அவர் பயணம் செய்து வந்திருந்தார். குறிப்பாக பயணிகளுக்கு ஏற்ப அந்த மெட்ரோ பயணம் சரியாக இருக்கிறதா என்பதை நேரடியாக தெரிந்து கொள்வதற்காகவே மெட்ரோவில் பயணம் செய்து அதற்கு பிறகாக நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோவின் அலுவலகத்திலும் சென்று அங்கு அதிகாரிகளிடம் இந்த மெட்ரோ பயணம் எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறது, பயணிகளுக்கு ஏற்ற வசதிகள் என்னவெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன, மெட்ரோ பயணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் எந்த அளவிற்கு அதற்கான சீரமைப்பு பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அவர் கேட்டிருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மெட்ரோ பயணத்தை பொறுத்தவரை மிக வேகமான பயணமாக இருக்கிறது. அது மட்டும் பாதுகாப்பானதாக மற்றும் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளையும் அது வழங்கி வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அது இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 3 முக்கிய வழித்தடங்கள் இதில் இருக்கிறது. மாதவரம் முதல் சிப்காட் வரை 45.8 கிலோமீட்டர் தொலைவில் ஐடி காரிடார் எனப்படக்கூடிய பழைய மகாபலிபுரம் சாலை வழியாக செல்லும் இந்த வழித்தடத்தில் தூண்கள் அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. அதே போல கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரை இருக்கக்கூடிய அந்த 26.1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ பயணத்தை பொறுத்தவரை சென்னையின் முக்கிய பகுதிகளை இணைக்கும் வழித்தடமாக அது தொடர்ந்து தயாராகி வருகிறது. அதே போல மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர் தொலைவில் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான இந்த முக்கிய பகுதியிலும் கூட கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த மெட்ரோ பணிகளை பொறுத்தவரை வடபழனி வரை இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ பூந்தமல்லி முதல் வடபழனி வரை இருக்கக்கூடிய அந்த பணிகள் நிறைவடைந்து சோதனை ஓட்டமும் கூட ஏற்கனவே நிறைவடைந்திருக்கிறது. இருப்பினும் கூட அது தற்பொழுது வரை மக்கள் சேவைக்காக தொடங்கப்படாமல் இருக்கிறது. அது விரைவில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இந்த மெட்ரோ பணிகள் எந்த அளவிற்கு விரைவாக நடைபெற்று வருகிறது, பாதுகாப்பான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா, இந்த பணிகள் முடிவடைந்த பின்னராக சேவைகள் எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும் என்ற விஷயங்கள் தொடர்பாக எல்லாம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மெட்ரோ அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருவதை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை மேம்பால பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதற்கான கட்டுமானங்களும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பணியாளர்கள் பணி செய்து வரக்கூடிய நிலையில் இது எந்த அளவிற்கு தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது, இன்னும் எவ்வளவு நாட்களில் இந்த பணிகள் முடிவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருவதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. ரேவதி, நீங்க சொல்லியிருந்தீங்க அதிகாரிகள் கிட்ட முதலமைச்சர் விஜய் பேசி வருவதா. அப்படி அவங்க பேசிட்டு வரும்போது புதிய காலக்கெடு ஏதேனும் இதுல நிர்ணயிச்சிருக்காங்களா? எப்போது இந்த இரண்டாம் கட்ட திட்ட பணிகள் நிறைவடையும்னு எதிர்பார்க்கப்படுது? மெட்ரோ பணிகளை பொறுத்தவரை ஏற்கனவே ஆண்டு கணக்கில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2028ஆம் ஆண்டு வரை கூட இதற்கான முழுமையான பணிகள் நிறைவடைந்து அது மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கான காலம் எடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 3 வழித்தடங்கள் முக்கியமாக இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 வழித்தடங்களிலுமே பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இரவிலும் கூட இந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சென்னையின் பல்வேறு முக்கிய பகுதிகளில் இந்த மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் சாலையில் பல்வேறு மாற்றங்கள், அதாவது போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முழுமையாக அனைத்து பணிகளும் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பாக இந்த சோதனை ஓட்டம் செய்யப்படும். இது பெரிய அளவிலான தூரம், அதாவது 45 கிலோமீட்டர் வரை ஒரு மாதவரம் முதல் சிப்காட் தூரம் இருக்கிறது. அதே போல கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை பொறுத்தவரை 26 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கிறது. மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் பொறுத்தவரை 47 கிலோமீட்டர் என்ற அளவில் வரை இருப்பதன் காரணமாக இதன் தூரமும் அதிகமாக இருக்கிறது. இந்த பணிகள் முழுவதுமே ஒவ்வொரு இடத்திலும் அந்த மேம்பால பணிகள் கட்ட வேண்டிய இடம், சுரங்க பாதையில் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த
மெட்ரோ விஷயத்தை பொறுத்தவரை ஏற்கனவே முதல்கட்ட பணிகளை விட கூடுதல் சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களின் தேவைக்காக அந்த மெட்ரோ பயன்பாடு மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் மால் மற்றும் போன்ற கடைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் மெட்ரோ பணிகளுக்காக இந்த மேம்பால பணிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதன் முடிவு காலமும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகாக ஆளில்லா பயண சேவை தொடர்ந்து மேம்படுத்தப்படும். அதற்கு பிறகாக அந்த சோதனை ஓட்டம் நடத்திற்கு பிறகாகத்தான் அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கப்படும். இதற்கான காலம் தொடர்ந்து அதிகரிக்கவே வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 2028ஆம் ஆண்டு வரை கூட ஆகலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்வதற்காக இந்த மேம்பால பணிகளையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார். எந்த அளவிற்கு கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருக்கிறது, அங்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, இரவில் பணிகள் நடைபெறுகிறதா, எந்த அளவிற்கு பணியாளர்கள் இதில் செயல்படுத்தப்படுகிறார்கள், இது பாதுகாப்பான பயணமாக இருக்குமா, இவ்வளவு உயரத்தில் அதாவது கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவு மேலாக இருக்கக்கூடிய அதாவது தரையிலிருந்து 100 மீட்டருக்கு மேலாக உயரத்தில் இந்த மேம்பால பணிகள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதா உள்ளிட்ட அனைத்து விஷயங்கள் தொடர்பாகவும் மெட்ரோ அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்து வருவதை பார்க்க முடிகிறது.